வீர தீர சூரன் டைரக்டர் அருண்குமார் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். இது ஒரு கைதி படம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த படமும் ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாக அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் பொங்கல் ட்ரீட்டாக வர வேண்டியது, ஆனால் நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தள்ளி போயிடுச்சு. ஜனவரி 30 வர வேண்டியது, அங்கேயும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த படத்தை மார்ச் மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. மார்ச் 27 இந்த படம் தேட்டருக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இதனுடைய அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வரப்போகிறது அதுவா இல்லை வேறையா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இந்த வீர தீர சூரன் படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மோஸ்ட்லி இந்த படம் எப்போ வெளிவர போகிற டேட்டா தான் அதிகாரப்பூர்வமாக இப்போ சொல்ல போகிறாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் தரப்பில் இப்போதைக்கு இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னவா இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீர தீரன் சூரன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டைரக்டருடைய கடைசி படம் சித்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தை நம்ம டைரக்டர் பண்ணியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம சியான் விக்ரமுக்கு லாஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெளிவந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஸோ இந்த திரைப்படம் டெஃபினட்டாக நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தங்கலான் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஆனால் அந்த படத்துக்கு போதுமான வரவேற்பு கிடைக்கல. வரத்துக்கு ரீதியாகவும் அந்த படம் பெருசாக போகல. அதை தொடர்ந்து இந்த வீர தீரன் சூரன் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.